அடுத்தது இப்ப இந்த படம் மிக சிறப்பா வரும்னு நினைக்கிறேன். தொடர் ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையை தொட பயந்து தான் அதை சரி செய்ய முடியாமையே போயிருது. அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான். சில இதை பேச மறந்துடும் இல்லையா? மேல்பாதி மங்கலத்துல கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அது ஓட்டுக்காக நிக்கிறவன் தான் அதை சிந்திப்பான், நாட்டுக்காக நிக்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது. நீ போட்டா போடு, போடலைன்னா போ, சரி எதுவோ அதுதான். உலகத்துல என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் சாதித்த எல்லோரும், இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதன்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கான். நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது. வெளியில என்ன சொல்றா, நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றான், உலகமே உன்னை இதை செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத, உலகமே செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருந்தான். அதுதான் கோட்பாடு, அதான் நம்ம செய்யணும். விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்கிறது. இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் இதேதான் எங்க தலைவர் என்ன சொல்றார், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறதுல அது என்னட்டுதான் சொல்றல. அது அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும். நபிகளே என்ன சொல்றாரு, அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க. அநீதின்னு தெரிஞ்சிருச்சு, அவன் எதிர்க்கணும். சேகுவார் என்ன சொல்றான், உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழனாங்கிறான். நீனும் என் தோழன் தான். நான் தம்பி படத்துல இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடை அதை எடுத்து போட்டிருப்பேன். அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா மேல் பாதியில குடிக்கிற நீர்ல இந்த நூற்றாண்டுல ஒருத்தன் சிங்கத்தை கலக்குறான்னா அதையும் சகித்துக்கிறது, எல்லாத்தையும் சகித்துக்கிறது. சகித்து தான் ஒரு அடிமை எப்படி பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க? அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை கண்டு எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு. அப்படிதான் நம்ம அடிமையாயிட்டோம். எதை உங்களால ஏத்துக்க முடியுது? ஊழல் தெரியுது, லஞ்சம் தெரியுது, மணல் அள்ளி விற்கிறான் தெரியுது, சாரங்காய்ச்சி விற்கிறான், கஞ்சா வின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது, ஆனாலும் கேட்க முடியாது. இதுதான் இது காரணம், பயம். அதையும் எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறதுல. எதுக்கு பயப்படணும்? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது. நான் சாகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? பயப்படுறதுனால ஒருத்தன் நீண்ட நாள் வாழ்ந்துருவானா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம். அர்த்தமற்றது. பயம்ங்கிறது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுன்னு எங்க தலைவர் எங்களை வளர்த்திருக்காது. அது கிடையாது. அதுல ஒரு இயக்குனரா நீங்க என் தம்பி கார்வன் நினைப்பாக்குறீங்க. அவ படம் என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல. இந்த 3 பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம், அவர் சொல்லுகிற செய்தி, அதுலயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு. இங்க ஒண்ணு நீங்க கவனிங்க, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனா மொழி இனம் மாறிக்கொள்ள முடியாது. அது அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணும். மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு, அதுதான் மனிதம். அதை யாரும் தேடுவதும் இல்லை, போறதும் இல்லை. இஸ்லாமியருக்கு ஒரு உயிர், கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது. எல்லா உயிரும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் இப்ப நீ நானும் 10 மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது நிலையில் வச்சுக்கணும். இதுதான் நீங்க இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு, எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது. இதை கடந்து போய் இந்த உலகத்துல எல்லாரும் மனிதன் கொள்வதற்கு, இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த ஆயுதங்களை எல்லாம் வெல்லுகிற ஒரு ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு, அதான் பேரன்பு. அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும்.